வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், மொந்தங்காய் வாழைக்காய். அதை பொடி பொடியாக நறுக்கி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்ச பட்டி அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுங்க. அது தாளிப்பு மரம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா சிவப்பு தண்ணி வணக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்குங்க. 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுங்க. 2 கொத்து கறிவேப்பிலை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 மிளகாய் சேர்த்திக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றனால அதையும் வதக்கிங்க. இப்போது நான் வடித்து வச்சுருக்கிற வாழைக்காயை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லா வதக்கி கொஞ்சம் தூள் உப்பு, கொஞ்சம் உப்பு பத்தாததுக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், கொஞ்சம் பத்தலை. அதனால் தூள் உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் நான் எப்படி வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி தேங்காய் பூ கொஞ்சம் தூவிக்கிட்டோம். அதுக்கு கூட கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிட்டோம். போட்டு சேவ் பண்ணிக்கங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.